warm welcome to all the beautiful souls watching this. It's your girl Nina. Nanada ningal Nikki. நீங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறது நாங்க ஜெயா டிவியின் காலு கோசங்க. இல்ல நீனா, ஆடியன்ஸ் எல்லாம் மினியேச்சரா வந்திருக்காங்க. யாரு இது? நாங்க காலு கோசங்கல்ல. ஆமா நிக்கி, அவங்களேதான். ஒரு மினி ஸ்கூலே கிளம்பி வந்திருக்கேன். இது என்ன பெரிய கூட்டம்? இன்னும் ஒரு பெரிய கூட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இடம் பத்தலன்னு இவ்வளவு பேரை நம்ம உட்கார வச்சிருக்கோம். இது காலு கோசங்க கோட்டடி, அப்படிதாண்டி இருக்கும். சொல்ற இல்ல டயலாக் மனசுல வச்சுக்காங்க. டயலாக்னு எல்லாத்தையும் பேசுறல. சரி ஓகே, என்னோட அரியாசனத்தை கோட்டு மேஜிக்க கோட்டு வர வச்சிடலாங்க. டேய் நிக்கி, நீ மட்டும் தான் மேஜிக் போடுவியா? நாங்களும் மேஜிக் போடுவோம்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா மேஜிக்கா? ஓகே, 1 2 3. தேங்க்ஸ் கண்ணுங்களா. அங்க நீனா, நாங்க ஆளு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்ட காரணம் இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்னு தெரியாதா? என்ன ஸ்பெஷல் தெரியாதா? தெரியாதுன்ற நீ எல்லாம் என்ன ஹோஸ்ட்? என்ன ஸ்பெஷல்னு கூட தெரியாம வந்திருக்க. நம்ம கிட்ஸ பாரு, இந்த வாரம் என்ன ஸ்பெஷல்? ஆஹா, என்ன ஆஹா? சில்ட்ரன்ஸ் டே என்ன சொல்லு. அது என்ன நேருங்க காத்ரே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஸ்கூல்ல எல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க, லீவ் கூட விடுவாங்க, ஜாலியா இருக்கும். சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் சொல்றீங்க, பட் சில்ட்ரன்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க அது தெரியாது. சரி நானே சொல்றேன். ஸோ குழந்தைங்க தான் நம்ம நாட்டோட எதிர்காலம். அவங்களோட உணவு, உடல், மனசு எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாதான் அவங்க ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஓஹோ எஸ், நாளைக்கு இந்த குழந்தைங்க தான் நாட்டுல பல துறைகள்ல சாதிக்க போறாங்க. ஸோ அவங்கள கௌரவிக்கிறதுக்கும் சில்ட்ரன்ஸை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த சில்ட்ரன்ஸ் டேவை நம்ம எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்குது பாத்தீங்களா? இது தெரியல அவங்க கோச்சைகளே. எஸ், ஸோ அது மட்டும் இல்லை இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா வாலு பசங்களோட 50வது எபிசோடுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம். இந்த பிரம்மாண்டமான எபிசோட நம்மளோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு 4 செலிபிரிட்டி கிட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்றத நிக்கியே சொல்லுவான். அடி காவி, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை என் தலையில கட்டி விடுறீங்க. நீ தைரியமான ஆள்ரா, நீ சொல்லு. ஓகே, நாங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா கொலங்காதாங்க கொடுக்கும். சரி கொடுங்க உங்க இன்ட்ரோடக்ஷனை. சிவனை வேண்டுனா கொடுக்காரு வரோம். நாங்க நடிக்குக்கு இலக்கணத்தே கொடுக்க வந்திருக்காரு நம்மளோட கோரம். வாங்க வெளியே. No vi kuri pate sami tangano ami pera pore koni matutta no janat matutta no. என்கிட்ட இவ்வளோ பெரிய செட் இருக்கு, நிறைய கேமராலாம் இருக்குடா. உன்கிட்ட காமெடி இருக்கா? காமெடியா? இல்லையேடா. என்கிட்ட 2 ஜோக் இருக்கு. 2 ஜோக்கா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாங்கடா. சரிடா. தேங்க்யூடா. யூ ஆர் வெல்கம் டா ஃபங்கு மண்டையா. ஃபங்கு மண்டையாவா? ஏதோ சொல்லிட்டு போறா, என் ஃப்ரெண்ட் ஆயிட்டல்ல. சூப்பர், தேங்க்யூடா இந்த எபிசோடுக்கு வந்ததுக்கு. யூ ஆர் வெல்கம் டா. சூப்பர், அங்க போய் உட்காந்துக்கிறீங்களா? பேசலாமாடா? சோ நெக்ஸ்ட் யார் நிக்கி? நெக்ஸ்டா மக்கள்லாம் அட்ராக்ட் ஆவாங்க இவங்க இமோஷனலா பேசினா. அடுத்தது வரக்கோறாங்க நாங்க தேசினா.
தேங்க்யூ ரேஷ்னா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பயங்கரமா டான்ஸ் எல்லாம் அள்ளுதே. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் ரேஷ்னா. ஆனா கேள்விகளோட இன்னைக்கு வந்திருக்கீங்க போல என்கிட்ட கேக்குறதுக்குன்னு. அப்படியா? ஆமா. சூப்பர்டா, நாங்க 2 பேரும் பேசலாமா? தேங்க்யூ. அங்க போய் உட்காந்துக்கோங்க. நம்ம சூப்பர், 2 குழந்தைங்க வந்துட்டாங்க. அடுத்து யாரு நிக்கி? அடுத்தா எக்ஸ்கிரஷனுக்கே பேர் கொண்டவங்க நாங்க ஜோதிகா. அவங்க படத்திலேயே நடிச்சு மாஸ் கொண்டவங்க நாங்க ஜோதிகா. ஏண்டா உன்னை பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி வந்துடுச்சுடா. அப்படியா? எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன்டா. என்னது நான் மேடம்னா அவங்க டான்றா? ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு. பெரிய ஆளுதான். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கே லைட்டா டர்ரா இருக்குன்னா பாத்துக்கோங்களே. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கே டர் போயிரும் போல. சூப்பர். இப்படி 2 பேரும் மாத்தி டர்ரு புருன்னு இல்ல, சூப்பரா அந்த எபிசோட கலகட்ட போறீங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. அங்க போய் உட்காந்துக்கோங்கடா. தேங்க்யூ, பாய். ஃபென்டாஸ்டிக் நிக்கி. 3 கிட்ஸ் வந்துட்டாங்க. அந்த 4வது வாழ குழந்தை யாரு? தலபதி வசனத்தை பேசுனா சார்காகும் நாங்க குத்தி துள்ளி குதிச்சு வரக்கோறோம்டா நாங்க சக்தி. Upon a time, there lived a ghost. பயங்கரமா மாசா எப்படி அது அப்படியே ஒரு வைப்ல அந்த பாட்டை போட்ட உடனே வந்துச்சு. வருதா? ஒரு ஃபயர் வருதா? அதான் அந்த ஒரு எனர்ஜி. இப்போ நிக்கி சொன்னால இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அதான் பேர்ல சக்தின்னு வச்சிருக்கீங்களே. அதான் சூப்பர் சக்தி. நீங்க வந்த உடனே எபிசோட சும்மா தீங்காது கரணும்ன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ சக்தி. அங்க போய் உட்காந்துக்கோங்க. நம்மளாம் பேசலாம். தேங்க்யூ. பாய் பாய். ஆஹா, சூப்பரா எல்லாருமே வந்துட்டாங்க. எவ்வளவு கலகலகலன்னு இருக்கு நம்மளோட 50வது எபிசோட். எஸ் டீனா, எஸ். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க தான் வந்து நம்ம வாழ குழந்தைங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு வரீங்க. நிக்கியின் ராஜதந்திரம் அதெல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்றீங்க. ஸோ இந்த வாட்டி கிட்ஸை மோட்டிவேட் பண்றதுக்கு 4 கிட்ஸே வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். எஸ், இவங்கெல்லாம் யாரு, எப்பேற்பட்டவங்க? நம்ம கிட்ஸ் எல்லாம் இந்த கிட்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு சில கேள்வி வச்சிருக்காங்க. நான் வேற நிறைய கேட்கறதுக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்போ கேட்கறது? அண்ட் நம்ம சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கோல்டன் ஜூப்ளி எபிசோடுக்கு வந்திருக்க இந்த 4 செலிபிரிட்டி கிட்ஸ் கிட்டயும் நாங்க பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதுல
அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் யாரு, எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காரு, எக்கட்ட ஆளு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆடியோ விஷுவல் இருக்கு. சோ அந்த ஏவிய பாத்துடலாமா? என்னது கரப்பாம்பூச்சி. டியோர்ஸினா என்ன சீதா? சுதந்திரமானவள்னு அர்த்தம். நீ டியோர்ஸ் இல்லையா சீதா? அங்கிள், அப்ப நம்ம வீட்ல இருக்கிற சேர், டேபிள், என்னோட டாஸ்ல பிளாஸ்டிக் தானே? கரெக்ட் ரக்கனா. என்கிட்ட பிஸ்கெட் இருக்குடா. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? இல்லையே. இந்தா. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாங்க. சரிடா. நிறைய விஷயம் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வரீங்களா? வணக்கம் மிஸ்டர் கரம். ஓ மை மாஸ்டர், நீங்க டக்கரில் டக்கர்னு சொல்லுவேனேடா. சிவாச கையில பிடிக்க முடியலன்றதா? சூப்பர். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? எனக்கு பல விஷயம் தெரியும். இவர்தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ஆரம்பிச்சு வச்சாரு. அப்படியா? அப்படியான்ட்டு அதுக்குள்ள மறந்துட்டியா? பாத்தியா? கேள்றா, நல்லா கேள்றா அவனை. கள்ள தூக்கிட்டு அவரா நீங்க அப்படின்னு கேட்க வந்தேன். சரி, நீங்க வந்து இப்போ வந்துட்டீங்க, ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, பெரிய ஃபுல்லா ஃபேன்ஸ், எங்க போனாலும் சார் கரெக்ட் போட்டோகிராஃப் தான். அதை எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்க? அவ்வளவு லவ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது அங்க என்ன காசு யாக்கம் வருதா? இல்ல சொல்லுங்க. கேட்டாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பேன். ஆஹா, அதுதான் பாசம் இல்லையா? சோ பரம், நீங்க வந்து நம்ம எபிசோடு, நம்ம வாலு பசங்க ஷோ ஆரம்பிச்சு வச்சீங்க. அதுக்கப்புறம் நிறைய வாலு குழந்தைங்க வந்துட்டாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு வாலு குழந்தைங்க. வாலு குழந்தைங்க. சோ இந்த வாலு பசங்க எல்லாம் உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வித் யுவர் பெர்மிஷன் கேட்டுடலாமா? கேட்டுடலாம். ஓகே, குழந்தைங்களா ஷூட் தி क्वेश्चन. கேட்டு பாருடா. நீ வந்து கிட்னாப் சீன்லாம் கண்ணு கை கால்லாம் கட்டுவாங்கல்ல, எப்படி நீங்க வந்து பயம் இல்லாம இருப்பீங்க? அது ஷார்ட் முடிஞ்சோடனே அவுத்து போட்டுருவோம், அதனால பயமா இருக்காது. கட்டுன உடனே கட்டி விட்டுருவாங்க. அதான் நம்ம வரோம். இல்ல, அவர் கேக்குறது என்னன்னா, இப்போ கட்டி போட்டு மிரட்டுற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து பயம் வராதா அப்படின்னு. ஏன்னா பார்க்கையில வியூவர்ஸ்க்கு ஒரு பயம் வருது இல்ல, ஐயோ அந்த குழந்தை இப்படி கட்டி போட்டாங்களே அப்படிலாம் தோணுது. நான் தானே ஷார்ட்டே நடிக்கிறேன், எனக்கு தெரியாதா? சரி, நீங்க வந்து 5 வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, இது உங்களுக்குள்ளயும் இருக்கு. நீங்களும் ஒரு நடிகர் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் நடிச்சதை பார்த்து. ஒன்லி ஒன் ஷாட் ஆன்சர். அதாவது நீங்க நடிச்சதை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. அது என்ன நடிச்சீங்க, என்ன நடந்துச்சு, எப்படி விரிவா சொன்னாதான் நம்மளுக்கு கொஞ்சம் கண்டென்ட். அதாவது ஒரு டைலாக்க நான் வந்து 2 வகையை சொன்னேன். அப்படியா? சொல்லி காட்டுங்க, என்ன டைலாக் அது? இந்த ஒரு மூவில ரஜினி சார் சொன்ன டைலாக், அது ரஜினி சார் மாடல்லயும் அப்புறம் டி ராஜேந்திரன் அங்கிளோட மாடல்லயும். சூப்பர், கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. கம் ஆன். அசோக், நீ இந்த அண்ணாமலை நண்பனா தான் பார்த்திருப்ப, இனிமே துரோகியா பாப்ப. இந்த நாள் உன் கேனரில குடிச்சு வச்சுக்கோ. இனிமே உனக்கு எனக்கு தர்மத்தை தொடங்கிடுச்சு. இந்த தர்மத்தை நான் உன்னோட பேர் புகழ் பண்ணோட சம்பாரிச்சு உன்னோட ஒழிப்புல அழிச்சு நீ அப்படி வீட்டடிச்சு நடுத்தர் கொண்டு வந்தியோ, அதே மாதிரி நானும் வீட்டடிச்சு நடுத்தர் கொண்டு வரல. என் பேரு அண்ணாமலே இல்லடா. இப்போ அதே டி ராஜேந்திரன் கிளைம் பண்றேன். ஏ அசோக்கே, நீ இந்த அண்ணாமலை நண்பனாதான் பார்த்திருப்ப, இனிமே துரோகியா பாப்ப. இந்த நாளே உன் கேனல்ல குடிச்சு வச்சுக்கோ. இனிமே உனக்கு எனக்கு தர்மத்தை தொடங்கிச்சு. இந்த தர்மத்துல நான் உன்னோட பேர் புகழ் பணம் சம்பாரிச்சு உன்னோட இப்பல அழிச்சு நீ அப்படி வீட்டடிச்சு நடுத்தர் கொண்டு வந்தியோ,
அதே மாதிரி நானும் வீட்டடிச்சு கருத்திருக்கேன்ல. என் பேரு டீராஞ்சந்திரனே இல்லடா. ஏ நந்தனைக்கா, ஏ நடக்குனைக்கா, ஏ வாட்டா என் மச்சி வல்லக்கா பஜ்ஜி மாவட்டம் பிச்சி போட போறேன் பஜ்ஜி. அந்த தன்னடக்கம் தான் பஸ் உங்ககிட்ட பிடிச்சது. உட்காருங்க உட்காருங்க. இவ்வளவு ஃபன்னா பேசுறீங்க. சீரியஸா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டுமா? நீங்க இததான் நடிக்க தான் ஆரம்பிக்க போறேன், இதுதான் என்னோட பேஷனா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணாங்க? சரி ட்ரை பண்ணு, ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர், தேங்க்யூ. நீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி சாதனைகள் பண்ணி எங்களை இன்ஸ்பயர் பண்ணி எங்களுக்கும் அப்படியே நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து நானும் இந்த மாதிரி ஏதாவது படத்துல நடிக்கணும்னு ஆசீர்வாதம் கொண்டு அங்க உட்காந்துக்கோங்க. நல்ல நல்ல சூப்பர். நாங்க கரங்க வந்து அழகா இந்த எபிசோட் ஆரம்பிச்சிட்டாரு. அதே வகையில் அடுத்து யாரு? அடுத்து நம்ம தேசினா. அவங்கள பத்தி ஒரு சின்ன ஏவி பாத்திரலாம். உங்களுக்கான ஏவி இது. சூப்பர். ஆஹா தேசினா, உன்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரிகளா சூப்பர் தேசினா. சங்க எப்படி இவ்வளோ டேலண்ட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்படிதான். இல்ல அப்படிதானா? எல்லா பசங்களும் எல்லாம் அப்படிதான், எங்களுக்குள்ளே இருக்கு. அந்தியா நைஸ். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க முதல்ல நீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இவ்வளோ நடிக்கா எப்படி? அது அப்படிதான். எல்லாம் அப்படிதான். எப்போல இருந்து நடிக்கிறீங்க? அப்படிதான். எப்போல இருந்து நடிக்க ஆரம்பிச்சீங்க? விட்டா குழந்தையில இருந்தே நடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஆஹா, எதுல நடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து வம்சம் பண்ணேன், அதுக்கப்புறம் மகாலட்சுமி பண்ணேன், அதுக்கப்புறம் சினம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் மிருகமாய் மாற பண்ணேன். ஆஹா, சினம் படம் பண்ணும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் அதுதான் இல்லையா? சோ எப்படி ஒரு சில்வர் ஸ்கிரீனுக்கு போயிருக்கீங்க? அந்த படத்தோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா இருந்துச்சா? சூப்பர். எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போது எப்படி இருந்துச்சு? வயிறெல்லாம் கலக்குச்சா? இல்லையா? என்ன உங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் என்னவா இருந்துச்சு? எங்க அப்பாவை வந்து எங்க தாத்தா பாட்டி திட்டிட்டு இருப்பாங்க, நான் வந்து எட்டி பார்த்து என்ன பாஞ்சிருப்பேன். ஓஹோ சூப்பர். உங்களோட ஜேர்னில உங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் எவ்வளவு இருந்துச்சு? ரொம்ப அதிகமா இருந்தது. அருண்மதி சாரோட நடிச்சிங்களே, அது எப்படி இருந்தது? அது ரொம்ப ஜாலியா இருந்தது. என்ன உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வந்து சாக்லேட்டோட வந்து எனக்கு கொடுத்தாங்க, ஊட்டி விட்டாங்க. படம் நடிச்சு முடிச்சுட்டு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கேக்குறீங்க? அதானே, எப்படி ஃபீல் பண்ணாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என் மாமா தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க குழந்தையா இருக்கும்போது பயங்கரமா ஷாக் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்களாங்க அப்படியா? ஆமா. எங்க அந்த ரியாக்ஷனை கொஞ்சம் கொடுத்து காட்டுங்க. மை காட், இது வந்து என் கூட நடிச்ச அம்மா தான் எனக்கு வந்து இந்த டயலாக் சொல்லி. ஓ, அம்மா சொல்ல சொல்ல நீங்க பண்ணுவீங்களா? சரி, ஷூட்டிங்க்கு டிஃபரெண்ட் இடத்துக்குலாம் கூட்டு போவாங்க தானே? ஆமா. எந்த இடம் உங்களோட ஃபேவரட் இடம் எது? என் ஃபேவரட் இடம் நிறைய இருக்கு போல இருக்கே. ஆமா, ஏதாவது 1-2 சொல்லுங்க. சென்னை. ஐயோ, நான் வாழ்க்கையில பார்க்காத இடம்ங்க. அதுக்கு கூட்டத்துல 2 பேர் கை தட்டுறாங்க. சென்னையை தாண்டி அரக்கோணம், திண்டிவனம். வேற ஏதோ ஆம்பிஷன் பெருசா வளர்ந்து இதெல்லாம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு ஏதாவது ட்ரீம்ஸ் ஆம்பிஷன்? சொல்லுங்க, என்னது? நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. டாக்டர் கம் ஆக்டர், எப்படி செம்ம காம்பினேஷன்ல. நைஸ். 2 வேலையில எது பாப்பீங்க? ரொம்ப பிஸியா இருப்பீங்களே. டாக்டர். என்ன டாக்டர் ஆவீங்க? நிறைய டாக்டர் இருக்காங்க, நீங்க என்ன டாக்டர்?
பல் டாக்டர் இருக்காங்க, இஎன்டினா காது இதெல்லாம் பார்ப்பாங்க, ஜென்ரல் டாக்டர் இருக்காங்க, ஜென்ரல் குழந்தைங்களுக்கு ஜென்ரல். என்ன பண்ணுவீங்க ஜென்ரல் டாக்டர்? ஜென்ரலா எல்லாரும் நல்லா வேலை பாக்குறாங்களான்னு பாத்துட்டு வருவோம். அதானடா? வெரி குட். சரி, நீங்க மத்த இவங்களோட படம்லாம் பார்த்திருக்கீங்களா? இல்ல ஜென்ரலா வேற நிறைய படம்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல படமே பாக்குறது இல்லையா? ஜென்ரலா அவங்க ஜென்ரல் டாக்டர் ஆவாங்க, ஜென்ரலா நிறைய படம் பார்ப்பாங்க. இப்போ நீங்க ஜென்ரலா பார்த்த படத்துல ஜென்ரலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஜென்ரலா நீங்க சொல்லலாம். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது எனாக்ட் பண்ணி காட்டுறீங்களா? அந்த மாதிரி. சூப்பர். அவங்க என்ன நடிக்கிறாங்கன்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இறங்கி நின்னு பண்ணணும், பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸ்டார்ட். கேமரா ரோலிங், ஆக்ஷன். இப்படி பார்த்துட்டே சிரிக்கிறாங்க. அதான் பண்றாங்க. இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறாங்க. இல்ல, அவ என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கறா. அப்படியா? ஓகே, உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன எதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்றீங்களா? ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நான் மிருகமாய் மாற. நீங்க மிருகமா மாற போறீங்களா? ரொம்ப டேஞ்சரா இருக்கே. அது படம் பேரு. யாரெல்லாம் பண்றாங்க அந்த படத்துல? சசிகுமாருக்கு பொண்ணா நடிச்சிருக்கு. வாவ், நைஸ், சூப்பர். வேஷ்ணாவோட படம் வரப்போது நம்மலாம் போய் பார்க்க போறோம். டிக்கெட் கொடுத்துருவீங்களா எல்லாருக்கும்? நம்ம எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்க போகுது. எனக்கு கோக்கோட சேர்த்து டிக்கெட் தெரியும் ப்ளீஸ். இதெல்லாம் ஓவர். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க தேஷ்ணுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க் யூ டார்லிங். வாவ், சூப்பர். அடடடடா. எஸ். என்ன எதுக்கு எஸ்? எதுக்கு அடடடடா தெரியல. எதுக்குன்னா அடுத்து வந்து நம்ம ஜோஷிகா மாயா வர போறாங்க. அவங்களுக்கான ஒரு ஏகிய காத்துடலாமா? பாத்துடலாமா? காத்துடலாமே. ஓகே, அவங்களுக்கான ஏகி இதோ. ஹாய் எவ்ரிவன். இந்த புடி வெட்டிட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களடா. அப்போ அம்மா நீ யாரு? நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. ஓகே, ஓ அடடடடா. மேடம் ப்ளீஸ் வாங்க. சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்களே, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? படிக்கணும், ஆக்டிங் பண்ணணும், சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணணும். How it's possible? அதானே? அதுதான். இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது. நாடங்க இங்கிலீஷ் டீச்சரா? அதெல்லாம் கிடையாது. How it is possible? நான் வந்து ஃபர்ஸ்ட் 2.5 வயசுல இருந்து நான் வந்து டிக்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டிக்டாக் பண்ணது என்ன ஆடிஷன் கூப்பிட்டாங்க. ஜேபிமோட படத்தை ஆடிஷன் கூப்பிட்டாங்க. போனோம். அங்க வந்து 200 பசங்களை செலக்ட் பண்ணி நான் லாஸ்டா செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் ஜெய்பீம் பாட்டுல நடிக்கிறதுல இருந்து இன்னும் நிறைய படம் பேனர் வந்துட்டு இருக்கு. இன்னும் பெரிய ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஹிப்பா பாத்தி அங்கிள் கூட வீரன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, கைத்தட்டுங்க இந்த இடத்துல. தேங்க்யூ. நீங்க யாக்கா ஃபீல் பண்ணீங்க? நம்மளுக்குள்ளயும் இது இருக்கு, நம்மளுக்குள்ளயும் ஆக்டிங் இருக்குடா அப்படின்னு யாக்கா ஃபீல் பண்ணீங்க? அதான் சொன்னேன். 2.5 வயசுல வந்து நான் எங்க அப்பா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஒரு டைலாக் பண்ண அழுகுற மாதிரி. அம்மா வந்து இப்ப இங்க இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதுல இருந்துதான் எனக்கு ஆக்டிங் வயசுன்னு எனக்கும் தெரிஞ்சது, எங்க அப்பா அம்மாக்கும் தெரிஞ்சது. உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நம்ம கிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு? சூர்யா சார் கூட நடிச்சது. சூர்யா சார். சூர்யா சார் கூட நடிச்சது எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. சூர்யா அங்கிள் என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு பிரிட்ஜ் மேல நாங்க நடந்து வருவோம். செம்ம சூடு, செருப்பே இருக்காது. ஆக்சுவலா செம்ம வெயில் அங்க. அது வந்து செஞ்சியில போச்சு. செம்ம வெயில என்னால நான் ஷார்ட் டைம் நடந்து வரணும். நானா வெயில தாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா காலை வந்து அவ்வளவு சூடுல கட்ட ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவு சூடுல எங்க அப்பா கால் தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. சூர்யா அங்கிள் வந்து நீங்க என்ன கால் தேய்ச்சி விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலை வந்து அவரே தேய்ச்சி விட்டாரு. என் பேரும் ஜோஷிகா தான், உங்க பேரும் ஜோஷிகா தான். வெரி நைஸ்.
சூர்யா சார் நடிச்சதுக்கு உங்களுக்கு ட்ரிப்ஸ் கொடுத்தாரா? நடிச்சதுக்கு ப்ரொடக்ஷன்ல டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நடிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாரா அப்படின்றது தான் அவங்க கேட்க வந்தாங்க. நிறைய கொடுத்தாங்க. சோ லாஸ்ட்ல வந்து நீங்களே பாத்துருப்பீங்க, ஜெய்விப்ல வந்து இப்படி பேப்பர் படிச்சுட்டே கால் மேல கால் போடுவேன். சூர்யா அங்கிள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து பேப்பர் படிக்கிறேன், நான் கால் மேல இப்படி கால் போடுவேன், நீ வந்து அப்ப என்னன்னா நீ வந்து என்ன பார்த்தே காப்பி பண்ணிடு, அப்படியே நான் போடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படியே எடுத்து பேப்பரை படிக்க ஆரம்பி இப்படி சாஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ கால் மேல கால் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் போனோம். ப்ராக்டிஸ் ஒரு தடவை போயிட்டு டேக் போயிட்டோம், அது கரெக்டா வந்துருச்சு. எனக்கும் சினிமாவில் நடிக்கணும் ஆசைக்கா. ஆனால் நான் சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசை, ஜாலியாக நடிக்கணும்னு ஆசை. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுங்கக்கா? நீ ஃபர்ஸ்ட் நீ ப்ராக்டிஸ் எடுக்கணும். என்ன ப்ராக்டிஸ் எடுக்கணும்? என்ன ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீ எல்லா படத்துலயும் உனக்கு அழுற சீன் தான் வைப்பாங்க. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் அது இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓ, நீங்களே உங்களே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சொல்லித்தாங்களேன், தியாஸ் ட்ரை பண்ணுவார் இப்போ எப்படி அழுகுறது. எல்லாரும் ஃபோக்கஸ். ஓகே, கம் ஆன். எனக்கே ஒரு மாதிரி அழுக ஒரு மாதிரி இருக்கு. எப்படி நீங்க என்ன அழுது? அங்க கோர மங்காயே அழுதுட்டாங்க. என்னாச்சு மேம்? இல்ல இவங்க அழுத உடனே நீங்களும் அப்படியே? அவங்க அப்பாவும் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு தோணிடுச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு உங்க டாட்டர் இவ்வளோ இடத்த ஃபேஸ் பண்ணி இப்போ நிக்கல, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப ஈஸியா எங்க அம்மாக்கு கிடைக்கல. நான் அழுதாலே அவங்க தாங்க மாட்டாங்க. ஏன் அது நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணா கூட என்ன ப்ரௌட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது நான் கூட கட்டி பிடிச்சிப்பாங்க, அழுவாங்க. நான் அழுதாலே அவங்க கண்ணுல தண்ணி வரும். அதை கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க அழுதா எங்க கண்ணிலேயே தண்ணீர் வர அளவுக்கு ஆக்ட் பண்றீங்களே, அம்மா கண்ணுல தண்ணி வராதா என்ன? சூப்பர், பிச்சுட்டா, செம்மையா. கண் எந்த நீலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே உலகத்தில் நீ சொல்லித்தாயே. You are really blessed, darling. என்னோட ட்ரீம் என்ன சொல்லுங்க? உங்களை இன்னும் 10 வருஷத்துல நான் இங்க பாக்குறேன், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஷேர் பண்றீங்களா கொஞ்சம்? நான் டைரக்டர் ஆகணும், அப்புறம் ஆக்டர் ஆகணும். சூப்பர், செம்ம. தேங்க்யூ ஃபார் கமிங். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க இன்னும் பிளேசஸ் போகணும் அப்படின்னு நிக்கியும் நானும் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆஹா, நம்ம வார குழந்தைங்களா இருப்பாங்க இந்த செலிபிரிட்டி கிட்ஸ் அப்படின்னு நினைச்சா இவங்க இன்னும் ஒரு படி போய் நம்மளே எவ்வளவு எமோஷன்ஸ்குள்ள போய் என்னென்னவோ பண்றாங்கல்ல. என்னென்னவோ பண்றாங்க. அந்த வகையில இன்னும் வாஷ் பண்றதுக்கு நாங்க சக்தி. சோ சக்திய கூக்குறதுக்கு முன்னாடி அவருக்கான ஒரு ஏவிய பாத்துடலாமா? ஓகே, சக்திக்கான ஏவி இதோ. உனக்கு யார் மாதிரி ஆகணும்னு ஆசை? ரொனால்டோவா, மெஸ்ஸியா? பிக்லி.
பேசிக்கல, நான் ஒரு நார்த் இந்தியன். என் அசிஸ்டன்ட் 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்காரங்க. ஓ. அப்புறம் நான் ராஜஸ்தான்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்காக இந்த எம்ப்ராய்டரிலாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் அனுப்பி வச்சு அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ சித்திர பூவேய செல்ல மடி நீ அண்ணனா தாலாட்டும் அன்னை மடி நீ. நாங்க இப்போ அடுத்ததாக இன்வைட் பண்ண போறது சக்தி. வாங்க. மாட்டை படத்தில் நடிச்சிங்களா? விஜய் சார் நடிச்சது எப்படி இருந்துச்சு? அவர் கூட ஆக்சுவலி பிகில் பண்ணது, அவர் கூட திரும்ப பண்ணும் போது எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஸோ எப்படி ஆடிஷன் எப்படின்னா வந்து உள்ள போனோம். ஓகே. ரூம்ல லோகேஷ் சார் இருந்தாரு, இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாரு. ஒரு சீன் பண்ண சொன்னாங்க. அந்த சீன் பண்ணிட்டு 1 year ஆஃப்டர் தான் எங்களை மூவிக்கே கூப்பிட்டாங்க. லைக் ஸோ த ஆடிஷன் வாஸ் டேக்கன் ஆன் 2017. 2018 எண்டில் இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. 2019 ஸ்டார்டிங்கில் ஷூட்டிங் ஒரு எனக்கு வந்து 48 days போச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சார் தூக்கி சுத்திரமன் சீன் மட்டும்தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கட்டு. பட் அவர் கூட இன்னொரு தடவை பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லவ்லி. நீங்க வந்து மாறன் படத்துல நடிச்சீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த இதில் மூவியில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. ஏன்னா மை ஆல்வேஸ் விஷ் வாஸ் லைக் டு ஹாவ் அ அக்கா அப்படின்னா தங்கச்சி அப்படி யாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த படத்தில் உண்மையிலேயே அது மாதிரி இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஐ டர்ன் வெரி எமோஷ்னல்யா. ஸோ அதுவும் அந்த பாப்பா வெரி ஸ்வீட், ஸோ ஸ்வீட். இங்கிலீஷ்லயே பேசுவா, என் கூட விளையாடுவா, ஓடி பிடிச்சி விளையாடுவா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியா சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். சரி, உங்களோட எய்ம் என்னது சக்தி? ஆக்டிங்க்கு முன்னாடி ஐ டோன்ட் ஹேவ் எனி எய்ம். பட் ஆக்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஐ ஹேட் அ நேம் டு பிகம் அ ஜூவாலஜிஸ்ட் ஆர் அ பேலியன்டாலஜிஸ்ட். ஒண்ணுமே புரியல தானே? சொல்லு பார்க்கலாம். பேலியன்டாலஜிஸ்ட்னா என்ன சொல்லு? முதல்ல ஜுவாலஜிஸ்ட் சொல்லு. ஜுவாலஜிஸ்ட்னா ஏன் டிபார்ட்மெண்ட் என்னது? ஜூல போய் குரங்குக்கு சோறு வைப்பீங்க கரெக்டா? உனக்கு வேணுமா இப்போ சோறு? அதுக்கு தானே கேக்குற. அனிமல்ஸை பத்தி படிக்கிறது, அதுதானே நானும் சொன்னேன். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டயலாக்? கேமரா ஓகே. ரோலிங் ஆக்ஷன். 5000 கோடி எப்படி? 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால இந்த கடனை கட்ட முடியாதுன்னு கை தூக்குறான். ஆனா தற்கொலை பண்ணிக்கல. அது லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 கடன் வாங்கின ஒரு விவசாயி வட்டி மேல வட்டி கட்ட முடியாதனால பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம். எல்லாம் சிட்டிக்குள்ள கவனித்துக்கு நேரம் இல்ல. சாரி சார், போட்டதான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். என்கிட்ட கேட்டிருக்கலாங்க. டிவியில் ஏகியோ வைக்கிறதுக்கும் சமையல் செய்யறதுக்கும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமாலியும் சொன்னா 2 நிமிஷம் இல்லை. வாவ், சும்மா ட்ரை தான்க்கா பண்ணேன். இன்னும் ட்ரை பண்ண பாரு. என்னோட என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முடி சிலுத்து போயிட்டு இருக்கு இது. ஆமா ஆமா. ஸோ நம்ம கிட்ஸுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருங்களேன். டிப்ஸ் ஆக்டரா உங்களை மாதிரி ஒரு ஆக்டரா வருது என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சொல்லிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை ஃபார் ஆடிஷன்ஸ். யார்கிட்டயா வந்து ஏதாவது குட்டி ஷார்ட் ஃபிலிம் போனா கூட அவங்க கிட்ட அந்த அதோட டைரக்டர் கிட்டயோ இல்லை அவங்க யார்கிட்டயா வந்து நம்பர் வாங்கிக்கிட்டா, ஸோ யூ கேன் ஆஸ்க் தெம் ஃபார் அப்கமிங் மூவிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ். ஸோ அது மாதிரி தான் இப்போது நான் ஒவ்வொரு மூவியில் ஒவ்வொரு கான்டாக்ட் கிடைக்கும். அதுலேருந்து ஆட்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், எல்லா டைரக்டரும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்குன்னு கால் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. That is the power, that is the spirit. சூப்பர். தேங்க்யூ சக்தி. சக்திகரமா பயங்கரமா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்க இதே பவரோட பயங்கரமா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் நானும் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ். எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சா? பயங்கரங்க இருந்துச்சு.
ஸோ நம்மளோட வாலு பசங்களை எப்படி பல எமோஷன்ஸ் இருக்கு. அதுல லாஃப்டர் இருக்கு, கிட்ஸோட டேலண்ட் இருக்கு, பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் இருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எபிசோட்ல என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ஸோட டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை காட்ட போறோம். ஓ நவரசாகா, எஸ். ஸோ நவரசத்தையும் கலத்து குடி நானே சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. நவரசத்தையும் கலக்கி குடிச்சு நம்ம கிட்ஸ் நவரசா பண்ணி காட்ட போறாங்க. அதேதான். ஓகே. ஸோ நிக்கி வந்து ஒவ்வொரு ரசத்தையும் சொல்லுவேன். அது ரசங்கா விஷங்க. அவன் வந்து ஒவ்வொரு எமோஷன் சொல்லுவான். நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஆர் யூ ரெடி ஃபார் தி சேலஞ்ச்? எஸ் எஸ். ஓகே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் காயம். இப்போ காயம் அப்படியே கோபம் மாறுது. இப்போ கருணை. அருவருக்கு. டிஸ்கஸ்டிங்கா. பெருமை. வெக்கம். அழுகை. சிரிப்பு, சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா சிரிங்க. Come on. சிரிங்க. கிச்சிலிக்கா மூடி விடுற. சிரிங்க. 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 ஆடியன்ஸ் நீங்களும் சிரிங்க. எல்லாரும் சிரிங்க. சூப்பர். நைஸ். வெரி ஹாப்பி. கை தட்டிடுங்க எல்லாரும். ஹாப்பியா எல்லாரும்? எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அல்லாஹ். எஸ். நான் கிட்ட வந்து ஒரு சேலஞ்ச். நாங்க தான் சேலஞ்ச் தருவோம். எங்களுக்கேவா? என்னன்னா சோ இந்த பாம் இருக்குல்ல, பாம். இது வந்து இப்படி இருக்கும். எஸ். இந்த பாம் வந்து இப்படி திருப்பாம, ஆக்சுவலி இந்த போர்டை ரொட்டேட் பண்ணாமையே நீங்க வந்து இத வந்து இந்த சைடு வர வைக்கணும். எப்படி நீ பண்ணு. இப்படி இருக்கணும். ஆனா வந்து இப்படி வரணும். ரொட்டேட் ஆக கூடாதுன்றா. அதுக்குன்னு இப்படி வச்சுட்டு இப்படி எல்லாம் பண்ண கூடாது. அதெல்லாம் ரொம்ப சீட்டிங். இப்படி இது மாதிரி அப்படி இல்ல. சோ பண்ணுங்க. இப்படி இருக்குல்ல, ஃபார்ம் இப்படி இருக்கும். ஓகே. இப்படி வச்சுக்கோங்க. ஓ அதுவா? இப்படிதானே? ஆஹா, இப்படி இப்படி இருக்கு. அது இப்படி டர்ன் பண்ணா அவ்வளவுதான், இந்த ஃபார்ம் வந்துச்சு. போர்டை ரொட்டேட் பண்ணி ஓ இதுவா? லச்சக் லோச்சக் லச்சக் லச்சக். அடடடடா. இது கூட தெரியலையா உனக்கு? உனக்கு மட்டும் தெரியுங்க. தெரிஞ்சது. அதானே எல்லாம் சொல்லி கொடுத்தாதானே தெரியும். சூப்பர். சோ நம்ம கிட்ஸ் எல்லாம் பயங்கர என்டர்டெயின்டா, எனர்ஜியா, அங்கதாவது எபிசோட் செலிப்ரேஷனா இருக்குறாங்க. இத இன்னும் வந்து எல்லாம் நிறைய கிட்ஸ் டான்ஸ் ஆடணும்லாம் ஆசைப்படுறாங்க. சோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டு அதுதான் முடியாது. ஏண்டா நான் தான் இந்த சோல கிங். அப்ப நீ இல்லங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆமா. எவனே நில்லனது? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. நீ இவ்வளோ நாள் உன்னை நின்று உன்னை தூக்கி, அதான் கேமரா ட்ரைகார்டை கூட கேமராவை தூக்குதோ அந்த மாதிரி நீ நின்று என்னை தூக்கிட்டு இருக்கிற. வேற என்ன பண்ண? என்னை குறைச்சி மதிப்படுறல. என்னோட டேலண்ட்டை காமிச்சா நீ ஒண்ணுமே இல்லடா இங்க. ஓகே, இந்த அங்கதாவது எபிசோட்லயாச்சு நீ என்ன பண்றன்றத காட்டுன்றதுக்காக தான் நான் இப்படி ஆக்ரோஷமா பேசுறேன். அப்படியா? பாத்துடலாமா? ஓகே, என்ன பண்ண போறீங்க?
நான் வந்து ஒரு மியூசிக் போடுறேன், கிட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. Are you ready? Yes. So எல்லா கிட்ஸ் வாங்க. இன்னைக்கு நாங்க ஓடு பசங்களோட 50th எபிசோட் and children's day celebrate பண்றோம். Happy birthday ஓடு பசங்க. Happy birthday ஓடு பசங்க. Happy birthday to all of you. பாத்தியா, கேக் கொடுத்தோன்னு சாப்பிட்டு என்ன ஒரு எனர்ஜி. அவ்வளோ நேரம் தூங்குற மாதிரி இருந்தாங்க, இப்போ ஃபுல் எனர்ஜி தான். ஸோ இந்த வகையில் இன்னும் எத்தனையோ எபிசோட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை எபிசோட்ஸ் வந்தாலும் விதை நான் போட்டது அப்படின்னு நம்ம வாழ குழந்தைங்களாம் அவங்களோட ஃபார்ம் இம்ப்ரெஷனை ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஓ, கதிவு கொண்ட கோரிகளா? ஸோ அதுக்காக நம்ம ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து இவங்களோட ஃபிங்கர்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி கையை அச்சு எடுத்து வச்சு ஒரு காலத்துல இந்த குழந்தைங்கள்லாம் நாங்க சோழதான் கத்தாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு குறுங்க. எஸ், அதான முக்கியம். ஓகே, எடுத்துட்டு வாங்க அந்த போர்டு. சூப்பர்ல. ஓ, சூப்பர். Are you ready? வாங்க மதிக்கு ஒரு நாள். இன்னைக்கு நம்ம பாடு பசங்களோட 50th எபிசோட் அண்ட் Children's Day celebrate பண்ணிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இதே மாதிரி உங்க வீட்ல டேலண்டடா, நாட்டியா, மிஸ்டீரியஸா ஓடு குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபேமிலியா வந்து எங்களோட கலகலகல அடிச்சிருக்கலாம். ஓகே, அது வரைக்கும் நீங்க காத்து ரசிக்க வேண்டியது ஜெயா டிவிஎன் வாலே பசங்க. Stay tuned. Bye. குட் நைட்.